R15 எடுக்கக்கூடாது அப்படி ஒரு யோசனை. நிறைய பேர் சொன்னாங்க திருப்பியும் எதுக்கூட R15 போகிற வேறு ஏதாவது வண்டி எடுத்துக்கூடா சொன்னாங்க. R15 தான் வேணும்னு எடுத்தேன். வண்டி எடுத்தேங்க. எடுத்த அன்னையிலேருந்து டே 1லேருந்து புக் பண்ணிவிட்டு ஷோரூம் போகிறேன். உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு எடுக்க மாட்டானான்னு அப்படியே அப்படியே எனக்குள்ளே ஒரு குழப்பத்தில் போயிட்டு இருந்தது. வண்டியை புக் பண்ண உடனே தான் எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. சரி ஓகேப்பா வண்டி புக் பண்ணிட்டோம்ப்பா அப்படி சொல்கிற மாதிரி தோணுச்சு. கரெக்டாக வண்டி டெலிவரி சொன்னாங்க. போனேன் ஷோரூமில். வண்டி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வண்டியை பார்த்தோன்னே எனக்கு பழைய நினைவுகள் வந்துடுச்சு. இந்த R15 உண்மையாகவே பார்த்ததுக்கப்புறம் வண்டி எடுத்தேன். உட்காந்து வண்டி அப்படியே ட்ராட்டில் பண்ணது தான் எனக்கு என் லைஃப்பில் அந்த 5 இயர்ஸ் என்னென்னலாம் மிஸ் பண்ணோனோ அது எல்லாமே திருப்பி அந்த உட்காந்து ட்ராட்டில் கொடுக்கச்சிலேயே எனக்கு அந்த பழைய ஃபீல் வந்துடுச்சு. உண்மையாகவே அது பைக் லவர்ஸு பைக்கை விரும்பி வாங்கி அதை நம்ம கூடவே வச்சுக்க முடியாமல் அதை பாதிலே மிஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஃபீல் என்னன்னு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் இப்போ இந்த வண்டி எடுத்தேன். இவர் நமக்கு 2வது R15 என் லைஃப்பில் எடுத்தேன். நல்லா போகுது லைஃபு. இப்போது பழைய மாதிரி அப்படியே உட்காந்தோன்னா நமக்குள்ளே ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கெத்து ஃபீலு. அதனால் R15க்கும் எனக்கும் இருக்க ஒரு பெரிய கனெக்டிவிட்டிங்க.